அருமையானவர்களே, இந்த நாளும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 8:18 வசனம் பாருங்களேன். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவன். அப்ப என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அப்ப நம்முடைய தேவன் யாருன்னா உடன்படிக்கையின் தேவன். இஸ் த காட் ஆஃப் கவர்னன்ட் சொல்றோம் பாருங்க. இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்ப ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவரோ உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவன். தாம் உடன்படிக்கை செய்த தம்முடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ள கர்த்தர். அப்ப இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அருமையானவர்களே. அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப நம்முடைய தேவன் யார் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். அப்ப பவர் டு கிரியேட் வெல்த்ன்றோம் பாருங்க. அப்ப வெல்த் கிரியேஷனே காட்ஸ் பிளான் இருக்கு. அப்ப ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதற்கு அவர் பலனை கொடுக்கிறார், பவரை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவன் அப்ப ஐஸ்வர்யம் 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 சொல்லி அது ஆண்டவருக்கு விரோதம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிறேன். அவன் அப்ப இன்னைக்கு நம்ம எதை எதிர்க்கிறோம்னா பணம் 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 பின்னாடி போறதுதான் தப்புன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் பின்னாடி போறப்ப அவர் என்ன தராராம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். அப்ப அந்த பலனை பெற்று அவரை சார்ந்து வாழ்றப்ப நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோம், நம்முடைய ஐஸ்வர்யம் பெறுகிறது. அப்ப உங்க கம்பெனி growth இல்லாம இருக்கா, உங்க வாழ்க்கையில பொருளாதார நஷ்டமா இருக்கா, இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை சார்ந்து வாழ்வேன், அவருடைய பலனை சார்ந்து வாழ்வேன். எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதனை சார்ந்து வாழ்வேன். என்னுடைய தொழிலோ என்னுடைய பணமோ என்னுடைய தாளந்தோ அப்படி அல்ல, அவர் அருளும் பலன் அவர்தான், அவரையே சார்ந்திருப்பேன். இந்த மனப்பான்மையோடு உங்க சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுங்க. இந்த மனப்பான்மையோடு ஒவ்வொரு நாளும் உங்க தொழிலை நீங்க ஆரம்பிங்க. இந்த மனப்பான்மையோடு ஒவ்வொரு நாளும் உங்க வேலை ஸ்தலத்துக்கு நீங்க போங்க. அவர் உடன்படிக்கை உண்மை உள்ளவராயிருப்பார். உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருவார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய பணம் பெருகும், உங்களுடைய லாபங்கள் பெருகும். உங்க கம்பெனி growth அப்படியே நல்லா இன்க்ரீஸ் ஆக போயிட்டு இருக்கும். எப்பனா ஆண்டவரை சார்ந்து வாழ்றப்ப, அவர் அருளும் பலனை சார்ந்து வாழ்றப்ப. ஆமென். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். ப்ராஃபிட் மேக்கிங் அதுதான் என் பிரைமரி கோல் அப்படி அல்ல. என் பிரைமரி கோல் ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்துறது. அது மட்டும் உங்களோட கோலா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பார். திரளான ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.